ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம ஈரானில் என்ன நடந்ததுக்கு நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஈரானோட முக்கிய தலைவர், அதாவது இஸ்லாமிக் ரிலீஜியஸ் காட்ஸோட தலைவர் அயத்துல்லா கமானி வந்து இறந்துட்டதாக ஈரானோட முக்கிய தலைவர்கள் வந்து அறிவிச்சிருக்காங்க, அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன நடந்தது எல்லாத்தையுமே இந்த வீடியோ நம்ம தெளிவாக பார்க்கலாம். 28 வந்து 9:45 AM இந்தியாவோட டைமிங்க்கு, அப்புறம் ஈரானோட டைமிங்க்கு 1:15 AM பார்த்தீங்கன்னா என்ன ஆச்சுன்னா, நம்ம ஈரானோட காம்ப்ளெக்ஸ், அதாவது நம்ம இருக்கார்ல அயத்துல்லா கமானி, அவரோட காம்ப்ளெக்ஸ் வந்து டெஹரானில் இருக்குது. ஸோ கரெக்டாக 9:45 என்ன பண்ணுறாங்கன்னா, யூஎஸ் அண்ட் இஸ்ரேல் வந்து அந்த காம்ப்ளெக்ஸ் மேலே கண்டினியூஸாக அட்டாக் பண்ணுறாங்க, ரொம்ப விகரஸ்லி அட்டாக் பண்ணுறாங்க. அதாவது அந்த காம்ப்ளெக்ஸ் இடத்துல மட்டுமே, அந்த பர்டிகுலர் ஏரியாவில் மட்டுமே கிட்டத்தட்ட 30 பாம் வரைக்கும் போட்டிருக்காங்க. 30 பாம் வரைக்கும் அந்த இடத்துல ட்ராப் பண்ணியிருக்காங்க. அதாவது நம்ம யூஎஸ் அப்புறம் இஸ்ரேல்லேருந்து இஸ்ரேல் சைட்லேருந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் என்ன சொல்கிறாங்கன்னா, அயத்துல்லா கமானி வந்து கண்டிப்பாக இறந்துருப்பார் அப்படின்னு நேற்று எல்லா சோஷியல் மீடியாலையும் சொல்லியிருந்தப்போ, ஈரான் சைட்லேருந்து என்ன சொன்னாங்கன்னா, ஈரான் சைட்லேருந்து அவர் இறக்கல, அவர் வந்து உங்ககிட்ட பேசுவார் அப்படின்னு மீடியா குரூப் வீட்டில் சொல்லியிருந்துருக்கிறப்ப, இன்னைக்கு காலையில் ஒரு ஏர்லி மார்னிங்கில் என்ன மெசேஜ் வருதுன்னா, இல்லை அயத்துல்லா கமானி வந்து இறந்துட்டார், அவரோட டெட் பாடி வந்து கண்டுபிடிக்கப்பட்டது. அப்புறம் அவர் மட்டும் இறக்கல, அவரோட ஐஆர்ஜிசியோட சீஃப் கமாண்டர் அவரும் இறந்துட்டார், அப்புறம் செக்யூரிட்டி அட்வைசர் அவரும் இறந்துட்டார், அப்புறம் முக்கியமாக அவரோட குடும்பத்தானரான அவரோட மருமகன், அப்புறம் அவங்களோட கிராண்ட்சன், அதாவது பேரன் எல்லாருமே இறந்துட்டு இருக்கிறதாக அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இதை வந்து பார்த்திங்கன்னா மொத்த ஈரானுமே ரொம்ப கோவத்துக்குள்ளாக்கி என்ன பண்ணுறாங்கன்னா, ஈரான் வந்து பதில் தாக்குதல் பண்ணுறாங்க. ஈரான் வந்து பதில் தாக்குதலில் இப்போ முதல்ல பெஹ்ரானில் வந்து யூஎஸோட நேவி ஃப்ளீட் இருக்குது பார்த்தீங்களா, அது முதல்ல அட்டாக் பண்ணுறாங்க. அப்புறம் கத்தார், குவைத், அப்புறம் துபாய் எல்லாத்துலேயுமே யூஎஸோட ஏர்பேஸு, ஏர்போர்ட் எல்லாத்துலேயுமே, இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் எல்லாத்தையுமே அட்டாக் பண்ணுறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா யூஎஸோட ஈரான்லேருந்து பிரசிடென்ட் தலைவர் அவங்களும் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி தாக்குதலை கொடுத்த அமெரிக்காவுக்கு நாங்கள் கண்டிப்பாக ஒரு எதிர்த்தாக்குதல் தருவோம், அதை மறக்கவே முடியாதுன்னு சொல்கிறப்ப எதிர்பதத்துலேருந்து முதல்ல ட்ரம்ப் என்ன போடுற ட்விட்டரில் வந்து, நீங்கள் அட்டாக் பண்ண போகிறதா உங்களோட அது கெட்ட முடிவாக இருக்கும், ஏன்னா நீங்கள் அட்டாக் பண்ண முடித்தோடனே நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு அட்டாக் நீங்கள் இங்கே பார்ப்பீங்க, ஏன்னா நாங்கள் அந்த மாதிரி அடிப்போம்னு சொல்லிட்டு ட்ரம்ப் அவர்கள் வந்து ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க. அதுக்கு எதிர்த்தரப்பினர் ஈரான்லேருந்து கூட சரி நீங்கள் பண்ணிக்கோங்க, நாங்கள் இதோட மோசமாக பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வாக்குவாதங்கள் ட்விட்டர்லேயே போயின்னு இருக்குது. அதே கேர்ள்ஸ் படிக்கிற கேர்ள்ஸ் ஸ்கூல் கிட்டவும் ஒரு பாம்பு ட்ராப் பண்ணி அதுலேருந்து ஒரு 24 மெம்பர்ஸ் கிட்டத்தட்ட இன்னும் இறந்துட்டாங்க, பப்ளிக் கேஷுவலிட்டிஸ். அதுக்கப்புறம் இன்னும் ரெக்கார்ட்ஸ் வர பப்ளிக் கேஷுவலிட்டிஸ் இன்னும் கலெக்ட் பண்ணியே இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, இப்போ வந்து நம்ம இதனால என்ன ஆச்சுன்னா, நம்ம இந்தியாவுக்கு என்னென்ன ஆபத்து வந்து பார்த்தீங்கன்னா, மெயினாக கச்சா எண்ணெய் விலையேறும். அதுக்கப்புறம் நம்மளோட அந்த ஃப்ளைட்ஸ்லாம் வந்து கேன்சல் ஆகிடுச்சு. இப்போ நம்ம நிறைய மிடில் ஈஸ்ட் வழியாக நம்ம க்ராஸ் பண்ணி போகிறதுனால நம்மளோட ஃப்ளைட்ஸ், லண்டன் ஃப்ளைட்ஸ் எல்லாமே, யூகே ஃப்ளைட்ஸ் எல்லாமே கேன்சல் ஆகிடுச்சு. மோர் தென் 50 ஃப்ளைட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி கேன்சல் ஆகிருக்கு இன்றைக்கான நாளில். அடுத்து நம்ம ஈரானுக்கு வந்து ரொம்ப பெரிய அடின்னு தான் நம்ம சொல்லி ஆகணும். ஏன்னா அவ்வளோ பெரிய தலைவரான அயத்துல்லா கமானி வந்து இவ்வளோ வருஷமாக 1989 அவர் தான் சுப்ரீம் லீடராக இருக்கார் ஈரானுக்கு. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவர் இறந்ததுனால இப்போ அடுத்து யார் வரப்போகிறான்றது அந்த பொலிட்டிக்கலி கொஞ்சம் இதுவாக இருக்கும். அப்புறம் இங்கேருந்து அட்டாக் வர்றதுனால இங்கேயும் கொஞ்சம் ஸோ ரெண்டு சைடுமே அவங்களுக்கு ஒரு ப்ராப்ளமாக இருக்கிறதுனால இப்போ வந்து அவங்க ரொம்ப பெரிய கிரைசிஸில் தான் இருக்காங்க. அதே மாதிரி இஸ்ரேல்லையும் நிறைய அலர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து என்ன ஆகப்போகுதுன்ற வர வீடியோவில் டீட்டெயில்ஸாக பார்க்கலாம். ஸோ இன்றைக்கான நிலவரம் இவ்வளோ தான். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை.